மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறோம். ஸோ இந்த விளாக் என்னன்னு பார்த்தவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நானே சொல்கிறேங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜில்லுக்கு வந்துட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ ஒரு குட் நியூஸ் ஆர் ஒரு பேட் நியூஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவோட அடுத்த வீடியோ தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டேட் நம்ம இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி அங்கே. ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆகுதுங்க. ஆனால் எங்களை வர சொன்னது வந்துட்டு 3:15 வர சொன்னாங்க. அங்கேயே 3:15 வரணுன்னாங்க. நாங்கள் இப்போ தான் 4 மணிக்கு வீடியோ எடுத்துக்கிறதுக்கே நான் கிளம்பி போகிறதுக்கு எப்படி 4:30 மணி ஆயிரும். ஸோ 4:30 மணிக்கு போய் ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஆக்சுவலாக ஸ்கேன் எடுக்க தான் இப்போ போகிறோம். ஏன்னா வந்துட்டு பேபி வந்துட்டு கர்ப்பப்பையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட அந்த ஃபங்க்ஷன் வந்து துடிப்போ அந்த இது வந்துட்டு நல்லா தெரியலை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஜில்லுக்கு வந்துட்டு இப்போ 2 மாதம் கம்ப்ளீட் ஆகி 2.5 மாதம் ஆகிட்டு. 2.5 மாதமா? ஆமாம், 27 முடிஞ்சிருச்சு. 27 முடிஞ்சு 3ஆம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ போய் எடுத்தால் ஓரளவு கிளியராக தெரியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நேராக டவுனுக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கே ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு நேராக டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அந்த வீடியோ வந்துட்டு எடுத்து முடிச்சு ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு இடமும் டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணோம். ஓகேங்க, நான் அப்படியே கிளம்பி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கேன் சென்டர் வந்துட்டோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டிப்பிள்ளையார் முக்கு கிட்ட தான் இருக்குது. சம்மா ஸ்கேனுங்க. ஸ்கேனிங் எல்லாமே முடிஞ்சிங்க. ஸ்கூலில் திரும்பினா இந்த பக்கம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். வந்து சூடாக இருக்கா உப்பாக இருக்கா? ஸோ ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 4:40 ஆகுது. எங்கனக்குள்ளனா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வல்கோட கிட்ட தான் இருக்கும். அந்த காட்சி மண்டபம் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி போன விளாகில் நம்ம பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டல் செக்அப் போனதுக்கு. ஸோ முத்து ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் தான் இருக்கும். வர்ற வழியில் ஜில்லுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால் இப்போ இளநீ குடிச்சிட்டு அப்படியே போயிடலாம் சொல்லிட்டாங்க. ஏங்க ஸ்கேன் எடுத்து முடிச்சாச்சு. வீட்டிலேருந்து அவசரமாக கிளம்பி வந்தேன். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே விளாகில் சொல்லியிருப்பேன். அதனால் அவசரமாக கிளம்பி வந்துட்டு அங்கே அதை எப்படி சொல்லுவாங்க ஸ்கேன் எடுக்கிற இடத்துல வச்சு 2 டம்ளர் தண்ணி குடித்தாங்க. அதுக்கப்புறம் சரி நேராக போகிற வழி ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஏன்னா போன டைம் வந்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். இந்த டைம் வேறு ஏதாவது வெயில் வேறு அடிக்கி, அதனால தான் எதாவது வாங்கி கொடுக்கணும். ஆமாம், அது சரியில்லை, ஜூஸ் சரியில்லை. அதனால தான் தடவை வச்சு இளநீ வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கிட்டாங்க. இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் போகணும், போயிட்டு டாக்டரை பார்க்கணும். அங்கே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கங்கிற நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ டாக்டர்லாம் பார்த்து பேசிட்டாங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 5:10 ஆகுது. எல்லா விஷயமும் நல்ல விஷயமா தான், நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் அவங்க பண்ண ஒரு விஷயம் எனக்கு அப்படியே ஒரு பக்கம் அடைச்சிருச்சு. டக்குன்னு உடனே சொல்லலைங்க, நான் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஒரு விஷயத்தை சொன்னேன். ஸோ என்ன நடந்தது, என்ன ரிப்போர்ட்டில் எப்படி என்ன ஏது அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இன்னும் எப்படி இன்னும் ஒரு 7 மாதமாக எப்படி போக போகிறேன்னு எனக்கு தான் தெரியல. எனக்கு தான் பிரச்சனை. அவளுக்கு அவள் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை. ஸோ என்ன பிரச்சனைங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேராக போனோம். ஸ்கேன் சென்டர் போகும்போது சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆமாம், அங்கே ஸ்கேனுக்கு வேகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத தாண்டி நாங்கள் வந்துட்டு எங்களை 3:15 வர சொன்னாங்களா. நாங்கள் அவங்க கேட்கும்போது 3:30 சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அண்ணன் அக்காவா அண்ணன் தான் இருந்தாங்க, ஒரு அண்ணன் தான் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க 3:30 வர சொல்லியிருக்க மாட்டாங்களே, அதுக்கு முன்னாடியே வர சொல்லியிருப்பாங்களே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு கேட்டு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. நாங்கள் தான் லாஸ்ட். ஸோ எங்களுக்கு மட்டும் போன உடனேயும் எங்கள் பேரை டக்கு நோட் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, கால் பண்ணி சொல்லியிருந்தோம். அதனால் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இவங்களை உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் என்னை வெளியே உட்கார வச்சிட்டாங்க. வெளியே நாங்கள் உட்காந்துருந்தேன். ஸோ இவங்க ரிப்போர்ட்லாம் எடுத்து முடிச்சாங்க. வந்து போய் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு வந்துட்டாங்க. வந்து அவங்க கூட உட்காந்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போனோடனே முதல்ல கேட்டாங்க தண்ணி நிறைய நல்லா குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். இருந்துச்சு எனக்கு. இல்ல இங்க இருந்து போகும்போது தண்ணி நிறைய குடிச்சேன், ஓரளவுக்கு தானே குடிச்சேன். அடுத்து கேப் விட்டு தான் குடிச்சேன். அங்க போனோடனே 2 டம்ளர் பிடிச்சு மடன்னு குடிச்சிட்டு 2 டம்ளரை மடன்னு குடிச்சாங்களா அவங்க. அப்புறம் என்ன பண்ணோம்னா வெளியே உட்காந்துருந்தோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த அக்கா திரும்ப வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்து வந்துட்டாங்க.
பட் அந்த ஸ்கேனுக்கு என்ன ரேட் வந்துச்சுன்னா 1200 வந்துச்சுங்க. மொத்தமே 2000 சம்திங் தான் எட்டு போனேன் நான். பட் ஆனால் வரும்போது என் கையில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் முடிச்சு எல்லாம் வரும்போது எவ்வளோ வந்துச்சுன்னு என் கையில் நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டை நான் பேலன்ஸை சொல்கிறேன் நான். அண்ட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆலியாக்கு எடுக்கும்போதும் இந்த அமௌண்ட்டு தான். ஸோ இதுதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஷம்மா ஸ்கேன். இதில் என்னென்ன ஏதோ டீட்டெயிலாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா அந்த க்ரோத் எத்தனை வாரத்துலேருந்து அந்த க்ரோத் கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பீட்டு, அப்புறம் எந்த சைடில் இருக்குது, ஆன்டியரா போஸ்டியரா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை விட மெயினான என்ன தெரியுமா, பாப்பாவோட பர்த் டேட் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா 3/12/2024 அதில் இருந்து 6/12/2024 அந்த 3 நாளுக்குள்ள. ஆமாம், இதுதான் 3 நாள். 3ஆம் தேதி, இந்த 6ஆம் தேதி கரெக்ட் டேட்டு. ஸோ இடிடி பை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி போட்டிருக்காங்க. 3/12 இடிடி பை எல்எம்பி. அதாங்க எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும். ஸோ 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே பேபி பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி என்ன ஆனால் அதுக்கு முன்னாடியே பிறந்து அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இவங்க பர்த்டே வருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும். அந்த வச்சு பாக்கும்போது இந்த படத்துல தான் தெரியும். இந்த படத்துல தான் கீழ உள்ள குட்டி ஊண்டி ரொம்ப சின்னதா தெரியும். அதோட சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கு? 3 சென்டிமீட்டர் தான். 3.2 சென்டிமீட்டர் தான் அந்த லெந்த். குழந்தையும் 1 சென்டிமீட்டர் இவ்வளோ, 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்னா இவ்வளவுதான் இருக்கும் மொத்தமே. ஸோ அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கங்க. ஸோ அந்த வயசுல சந்தோஷமா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக டாக்டரை பார்க்க போயிட்டோம். போனப்போ டாக்டர் வந்துட்டு உள்ள கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அதே பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன தாங்க சரி இருங்க வாங்க. ஸோ அதே பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. பிறகு எப்படி என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஓகே வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதை தாண்டி வேற என்ன சொன்னாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? ஹெவியாக வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்றனால என்ன வேலை பார்க்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. துணியெல்லாம் அடிச்சு துவைக்காதீங்க. ஸோ துணி துவைக்கிறது வந்து அடிச்சு துவைக்க கூடாது, சும்மா நார்மலாக துணி துவைச்சு கூடாது. இவங்க ஆல்ரெடி அப்படித்தான் துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அதுவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு வரும்போது இந்த பெயினுக்கு ஒரு டேப்லெட் எழுதி தரேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. 30 டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் 27ஆம் மறுபடியும் ரீசெக்அப் பண்ணணுமா, 27ஆம் தேதி போகணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது என்ன எதுன்னு தெரியல, அது அப்போ பார்த்தா தாங்க தெரியும். அந்த டேப்லெட் வாங்குறதுக்கு 3ஆம் மாசம் ஃபுல் அந்த 3ஆம் மாசம் ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கலாம். ஒருவேளை நேராக அடுத்த டேப்லெட் வாங்க போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும். அவங்க பெயினுக்குன்னு எழுதி கொடுத்தாங்களே டேப்லெட், அந்த டேப்லெட் 600 சம்திங் வந்துருச்சு. எனக்கு ஒரு பக்கம் ஒன்று மட்டும்தான், ஒன்றுமே இல்லை, இந்த டேப்லெட் தான். ஸோ இந்த டேப்லெட்டு இதே மாதிரி 3 ஸ்டெப் இருக்குங்க. இந்த டேப்லெட்டோட ரேட்டு 650 நினைக்கிறேன். 650 தானே? 650 ரூபா எவ்வளோ வந்துருச்சு. எனக்கு 650 ஹாஸ்பிட்டலோட அந்த டாக்டர் ஃபீஸும் சேர்த்து மாத்திரையோட ஆட். ஏன்னா இந்த தடவை எங்களுக்கு வந்து இது கிடையாதுங்க. ஏன்னா இந்த ரிப்போர்ட் தானே காமிக்கிறோம், அதனால ஃபீஸ் கிடையாது. இதுவுமே வந்துட்டு உனக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து பெட்ரோல் செலவு, பிறகு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ண செலவு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அந்த டேப்லெட்லேயே எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2000 ரூபா. ஆமாம் வச்சுக்கோ. 2000 இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். ஆமாங்க, அது மாத்திரைக்கு ஸ்கேனுக்கு மட்டும். ஸோ நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். என் கையில் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க கடைக்கு போனால் அங்கே போயிட்டு 200 ரூபா சம்திங் வந்துச்சு. நான் ஸ்கேன் பண்ணுவேன், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அந்த மாதிரி என்னமோ ஒன்று. என்ன துட்டு 2000 ரூபா வச்சுருந்தானே, ஒன்றுமே காணுமே, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க 100 சில்லறை தான் அங்கே இருக்குது உள்ளே வந்துட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்க தான் ஜிபே பண்ணாங்க. பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி நடக்க போகுது என்னன்னு தெரியல. ஓகேங்க, இன்னும் இந்த மாதம் மறுபடியும் ஒரு ஸ்கேன் அப்படிங்கல, அப்பவும் 2000 ரூபா வேணும் கண்டிப்பா. அது வேற விஷயம். ஸ்கேனுக்கு 1200. ஃபர்ஸ்ட் இருந்த பயம் அந்த மாதிரிலாம் இப்போ இல்லைங்க. ஸோ ஓகே, பேபி நல்லா இருக்கு, அப்படியே நல்லபடியாக போய்கிட்டே இருக்கு. நீ எனக்கும் நல்ல ஹெல்த் தந்தா கடவுளுக்கு உண்மை. ஆமா, இவங்க வந்துட்டு வெயிட் செக் பண்ண சொல்லியிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணாங்கன்னா 38 கிலோ. ஆமா, அந்த அட்டையில கூட எழுதி இருக்கு பாரு. ஆனா இன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ண சொன்னா ஹாஸ்பிடல்ல 40 கிலோ இருந்தாங்க. இதுல எனக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்களே, இங்க பாரு, இந்த போட்டுருக்கு பாரு, எடை 38 பாருங்க. 38 800 இருக்கு. 38 800 800 அது 8 போட்டுருப்பாங்க. சாரி, கிட்டத்தட்ட 39 கிலோ இருக்கா.
பாப்பா பாப்பா இது வந்து நம்ம ஆரம்ப சுகாதாரத்தை போடுவாங்கல்ல அந்த அட்டை அன்னைக்கு போய் போட்டிருந்தேன். நாளைக்கு இன்னும் வேற ஏதோ இதுக்குதான் இந்த ஆஸ்பத்திரிக்கு நாளை காலையில போகணும். தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. ஸோ அது எடுக்கல இன்னும். அதனால என்ன பண்ணணும், நாளைக்கு ஏதாவது அடுத்த மாசம் தான் எடுக்கணும் அப்படி சின்னதா சொல்லி இது பண்ணிக்க வேண்டியதாங்க. எனிவே இந்த நேரம் யார் யார் பிரெக்னெண்டா யாராவது இருந்தீங்க ரொம்ப பாவம், எல்லாருமே வந்து சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. ஏன்னா வெயில் பயங்கரமா அடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமா தண்ணி குடிங்க. நார்மலாவே எல்லாருமே தண்ணி அதிகமா குடிங்க. லவ் யூ ஆல். எல்லாருமே சேஃபா இருங்க. அடுத்தடுத்த vlogல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.